சந்தோஷமா இருக்கு ஏகே. சொன்ன மாதிரியே கரெக்டா வெளியில போய் சொன்ன மாதிரியே செல்லம்மா கிட்ட பணம் இல்லைன்னு சொன்னீங்க பாருங்க. I like your sincerity. நிறுத்து உன் கேவலமான பேச்ச. வேலை முடிஞ்சிடுச்சுல, கிளம்பு. அவ்ளோ பாசம் செல்லம்மா மேல, அண்ணன் தங்கச்சி பாசம். தோணுச்சு ஏகே, கரெக்டா அவ பணம் தேவைன்னு உங்களை தேடிதான் வருவான்னு. அதே மாதிரி அவளை தடுக்கணும்னு எனக்கும் தோணுச்சு பாருங்க. வைப்ரேஷன். எனக்கும் செல்லம்மாவுக்கும் அந்த அளவுக்கு வைப்ரேஷன். சரி, வந்த வேலை முடிஞ்சிருச்சு. உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வரேன். நான் இப்படி போன உடனே வேற யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்து அந்த வடமலையை காப்பாத்தணும்னு முயற்சி பண்ணீங்கன்னு வைங்க, நான் போகும் இடம் வேறு. ஆனால் நீங்கள் சென்று அடையும் இடம் வேறு. ஏகேவ அப்படி ஒரு நிலைமையில அந்த கோலத்துல நான் பார்க்க விரும்பல. அதனால என் பேச்சை கேட்டு சமத்தா நடந்துக்கணும். நடந்துப்பீங்க. ஏற்கனவே ஒரு தடவை அமுதாவுக்காக செல்லம்மா பணம் கேட்டு வரும்போது நீங்க தரல. இனிமேலும் தர மாட்டீங்க, தரக்கூடாது. வரட்டுமா? ஏய், ஒரு நிமிஷம். காலை இப்படியே போயிடாத. நீ பிடிச்சிருக்கிறது புலிவால். என்னோட சபதம் நிறைவேறினதுக்கு அப்புறம் இந்த புலி உன்னை கொல்லாம விடாது. பார்க்கலாம். ஏகே, நீங்க புலிதான். ஆனா இப்போதைக்கு என்கிட்ட மாட்டின எலி. ஊறி வாயா, ஒன்றை போட்டு போடி வெளிய. பை. ஸ்னேகா, என்ன பேசிட்டு இருந்த என் புருஷன் கிட்ட? நீ சொல்லித்தான் செல்லம்மாக்கு பணம் இல்லைன்னு சொன்னாரா? ஐயோ மது, சத்தியமா சொல்றேன், எனக்கும் அந்த விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பின்ன எதுக்கு அவர்கிட்ட தனியா பேசினேன்? அது கடற்கரைக்கு உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்கோன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமா, அது விஷயமா ஏகே கிட்ட பணம் கிடைக்குமான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஐயடா, பணமா? செல்லம்மா குடும்பத்துல எல்லாத்துக்கும் இந்த வீடு என்ன பணம் காக்கிற மரமா? போ, போயிட்டு வா, போ. ப்ளீஸ் கோச்சுக்காதீங்க மது. நிஜமா சொல்றேன், இந்த விஷயமே எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் செல்லம்மா இங்க வரப்போறாங்கிற விஷயம் கூட எனக்கு தெரியாது. ஆமா, செல்லம்மா ஏதோ பணம் கேட்டு வந்தாலாம், ஏகே கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருமே, அப்படியா? ஆமா ஆமா, போ. ஏகே, ஸ்னேகா எதுக்கு வந்துட்டு போறா? ஒண்ணு இல்ல. ரொம்ப அசிங்கமா இருக்கு ஏகே. வரவங்க எல்லாரும் வந்து பெட்ரூம் கதவை சாத்திட்டு உன்கிட்ட பேசுறது. சொல்லு ஏகே, என்ன பேசுறா? போ வெளிய. போகல. ஆமா, யார் மேலயும் உள்ள கோவத்தை என்கிட்ட காட்டுங்க. எப்படியா போங்க. என்னங்க, இங்க பாருங்க, நான் முத்தழகிக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். அவங்க வந்துட்டு இருப்பாங்க. அவங்க வந்தோடனே ஐயோ கையோன்னு அழுவாங்க, ரொம்ப கதறுவாங்க.
நீங்க உடனே மனசு இறங்கி போய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி நான் நல்லா தான் இருக்கேன் இதெல்லாம் ட்ராமான்னு மட்டும் சொல்லிடாதீங்க ப்ளீஸ். அப்புறம் நான் தாங்க மாட்டிக்குவேன். என்ன ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அப்படி நான் ஜெயிலுக்கு போனா அங்க நான் தான் வடமலையை கொல்ல சொன்னேன்னு சொல்ல போறேன். அதானே சும்மா தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி. என்னங்க வந்துட்டாங்க. கண்ணு முடிக்கோங்க, கண்ணு முடிக்கோங்க. வாங்க. என்ன இன்னும் அண்ணா கண்ணு முடிக்கலையா? இப்பதான் கண்ணு முழிச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பேசினாரு. டாக்டர் என்ன சொன்னாங்க? கொஞ்சம் தேறிட்டு வராருன்னு தான் டாக்டர் சொன்னாரு. நான் தான் சொன்னேன் இங்க நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு. எழுப்புவா பேசுறீங்களா? வேண்டாம் வேண்டாம், அண்ணன் தூங்குறாருன்னு விட்டுடுங்க. இல்ல இல்ல, இப்ப 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் எழுந்து பேசினாரு. பேசுறீங்களா? வடமலை விஷயத்தை பத்தி இப்ப சொல்லிட வேண்டாம். டாக்டர் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம சொல்லிக்கலாம். ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே என்னங்க என்னங்க கண்ணு முடிச்சு பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. அண்ணே சோல மணியரசு. ஏன்னு அழுகுறீங்க? இப்பதான் என்ன பார்க்கணும்னு தோணுச்சா? அண்ணன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாதான் வந்து பார்ப்பீங்களா? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லைண்ணே. கொஞ்சம் வேலை இருந்தனால உங்களை வந்து பார்க்க முடியல. எங்கன்னு தெரியலையம்மா. அங்க ஐசியூல போட்டிருக்கவா? மணியரசு உங்களை வந்து பார்த்ததா என்கிட்ட சொன்னான். உங்க பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கண்ணே. ஆனா செல்லம்மா தான். செல்லம்மா பத்தி இப்ப என்ன? இல்ல ஐசியூல இருக்காரு. கொஞ்சம் அப்புறமா பேசலாமே. இப்போ உங்க உடம்பு எப்படின்னு இருக்கு? அண்ணே சும்மா பிஸ்னஸ் அலைஞ்சு தெரிஞ்சு உங்க உடம்பை என்ன கெடுத்துக்கிறீங்க? இல்லடா, அது வந்து என்னாச்சுங்க? எழுதுரு போ முதல்ல வெளியில. மாப்பிள்ள என்னாச்சு? மாப்பிள்ள என்னாச்சு? ஏண்டி நாசமா போறவளே, இவருக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு எனக்கு சொல்லக்கூடாது? சொல்ல மணியரசு, நீங்களா இங்கதான் இருக்கீங்களா? ஏன் என்கிட்ட சொல்லல? இல்ல நீ, நாங்க முதல்ல பார்த்துட்டு அப்புறம் உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தோம். அதுக்குள்ள அக்கா அங்க. இல்லைங்க அண்ணே, காலையிலேருந்து அண்ணன் கண்ணை திறக்கவே இல்லை. திறந்ததுக்கப்புறம் அவரை பார்த்துட்டு உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சோம். ஆனால் அதுக்குள்ளார நீங்கள் எல்லாரும் வந்துட்டீங்க. இவருக்கு என்னாச்சு? இல்லத்த, சும்மா சாதாரண நெஞ்சு வலி தான். ஐயோ, இப்போ என்ன பண்றது? இல்லை இல்லை இல்லை, கொஞ்சம் மைல்டு அட்டாக் தான். அதுக்குள்ளார ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்த்துட்டாங்க. இப்போ பரவாயில்ல அப்படின்னு இவ சொன்னாளா? எப்படி இருந்தவர்? கண்டதே ஊத்தி கொடுத்திருப்பா. அதான் வந்து படுத்துட்டாரு. இது பாருங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் மரியாதை பேசுங்க. அப்புறம் வாய் மூடி. என்னம்மா இது? சண்டை போடுற நேரமா இது? ஐயோ, என்னங்க இது? இப்படி வந்து படுத்திருக்கீங்களே. நம்ம குடும்பத்துக்கு இது போராத நேரங்க. ஏங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம செல்லம்மா இல்ல, அவ புருஷன் உயிருக்கு போராடிட்டு இருக்காருங்க. அவ பரித்த வச்சுக்கிட்டு இருக்கா. உங்களை பார்த்தா நீங்க இப்படி வந்து படுத்திருக்கீங்க. என்னங்க இது? செல்லமா போய் பாத்தியா? அவ எப்படி இருக்க? அவ தனியா இருப்பாடி. அவ கூட போயிரு. நீ எங்க வந்த? சொல்ல, உங்க அண்ணனுக்கு நீ இதெல்லாம் சொல்லல? இல்லைங்க அண்ணே, நாங்கள் இது வரைக்கும் அதை பற்றி சொல்லவே இல்லை.
செல்லமாக்கு இப்பதான் குழந்தை பிறந்ததுன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. வடமலைய யாரோ கத்தியால குத்தி இருக்காங்க. அது செல்லம்மா கண்ணு முன்னாடியே குத்தி இருக்காங்க. அது பார்த்ததுல இருந்து பாவம் பித்து பிடிச்ச மாதிரியே உட்கார்ந்துருக்கான். செல்லம்மாவுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நீங்க என்னடான்னு இங்க வந்து படுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படி ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டதுக்கு நான் செத்தே போயிருக்கலாம். மாப்பிள்ள, நீங்க இப்படி அழுதா மறுபடியும் உங்க உடம்புக்கு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. இங்க வந்த பிறகுதானே உங்க நிலைமை என்னன்னு புரியுது. இது புரியாம அங்க ஆஸ்பத்திரியில வடமலையே நீங்க தான் கொலை பண்ண சொன்னீங்கன்னு 2-3 பேர் பேசிக்கிறாங்க மாப்பிள்ள. எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு? நான் நடந்துகிட்டது அப்படிதான் பேசுவாங்க. அடே என் செல்லமாக்கு, நான் இப்படி ஒரு துரோகத்தை நினைக்க மாட்டேமா. நினைக்க மாட்டேன். இல்லங்க, 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க நம்புறீங்களா? இவர் முகத்தை பாருங்க. இவர் இப்படி எல்லாம் பண்ணக்கூடிய ஆளா? செல்லம்மாவுக்கும் அவங்க புருஷனுக்கு ஏதாவது ஒண்ணுனா முத ஆளா நிக்க கூடியவர் இவர்தான். இவரோட நிலைமை எனக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு எல்லாம் அது தெரியாது. இவரோட கெட்ட நேரம். வடமலைக்கு இப்படி ஆகிறதுக்கு முன்னாடி இவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு. நான் அவசரமா கொண்டு வந்து இவரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கேன். இவரை அட்மிட் பண்ண மறு நிமிஷத்துல இருந்து நானும் இவர் கூடவே தான் இருக்கேன். நானும் எங்கேயுமே போகல. இவருக்கு நாக்குல சரி. போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு அப்படியே கத்துவீங்க, வடமலையை கொன்னுடுவேன்னு. அதான் இப்படி எல்லாரும் உங்க மேல பழி போடுறாங்க. அழாதீங்க ப்ளீஸ். எல்லாம் உங்களாலதான். நான் பொத்தி பொத்தி வச்சிருந்த அந்த விஷயத்தை இவர்கிட்ட சொல்லாம இப்படி வந்து பட்டுன்னு போட்டு உடைச்சிட்டீங்களே. இவருக்கு ஏதாவது ஆச்சுனா வாய மூடு. என்னங்க, நீங்க இப்படி அழாதீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது, அழாதீங்க. இப்படித்தான் நடக்கணும்னு விதி இருந்துச்சு, நடந்துருச்சு. நீங்க என்னங்க பண்ண முடியும்? செல்லம்மாவை நாங்க எல்லாரும் பாத்துக்கிறோம். நீங்க அழாதீங்க. நீங்க உங்க உடம்ப பாத்துக்கங்க. மாப்பிள்ள, அழாதீங்க மாப்பிள்ள. நீங்க இந்த மாதிரி நேரத்துல இவ்வளவு துக்கப்பட்டு இருந்தீங்கன்னா உங்க உடம்புக்கு ஆகாது மாப்பிள்ள. தயவு பண்ணி அழாதீங்க மாப்பிள்ள. அண்ணே, நீங்க கவலைப்படாதீங்கண்ணே. செல்லம்மாவை மணியரசு நானும் கூட இருந்து நல்லபடியா பாத்துக்கிறேனே. தயவு செய்து அழாதீங்கண்ணே. நீங்க அழாதீங்க, அழாதீங்க. நீங்க அழாதீங்க, உடம்ப பாத்துக்கங்க. வயசான காலத்துல இந்த வேகாத வெயில்ல எல்லா வேலையும் நான் ஒருத்தையே செய்ய வேண்டியதா இருக்கு. அண்ணனுக்கு உடம்பு சரியில்லைன்னு போனாலே அங்கேயே பழியா கிடக்குறா. போறவளை தடுத்தா நிறுத்த முடியும்? ஐயோ அப்பா, முடியவே மாட்டேங்குது. வீட்டை பூட்டிட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டேய், பார்த்தா தெரியல, வடாம் பிழிஞ்சிட்டு இருக்கேன்ல. சரி, வீட்டு சாவியும் பீரோ சாவியும் கொடு. எதுக்கு? எனக்கு பணம் வேணும். என்னது பணம்? வா செல்லம்மா வா. நல்லா இருக்கியா? வடமல் எப்படி இருக்காரு? ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருக்காரு. அவருக்கு உடனே ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கிற மனுஷனை தனியா விட்டுட்டு நீ எதுக்கு இங்க வந்து நிக்கிற? நான் கூட ஆஸ்பத்திரிக்கு வரலாம் தான் நினைச்சேன். இப்பெல்லாம் இந்த ஆஸ்பத்திரி, பஸ் ஸ்டாண்டு இந்த மாதிரி கூட்டம் இருக்கிற இடத்துக்கு போனாலே எனக்கு பிபி ஏறிடுது. அதனால தான் ஆஸ்பத்திரிக்கு வரல. சாயந்தரமா கோயிலுக்கு போய் வடமலர் நல்லபடியா பழிச்சுக்கணும்னு அர்ச்சனை பண்ணிட்டு வரலான்னு இருக்கேன். ரொம்ப நன்றிமா.
உங்க ஆசீர்வாதம் நிச்சயமா அவரை காப்பாத்தும். இருக்கட்டும். அம்மா பேசுனது போதுமா, முதல்ல பீரோ சாவியை கொடு. டேய் என்னடா என்னமோ வந்ததுல இருந்து பீரோ சாவியை கொடுன்னு கேட்டுட்டே இருக்க? ஏன் செல்லம்மா, என் புள்ள கிட்ட ஏதாவது பணம் கிணம் கேட்டியா? ஆமாமா, அவருக்கு உடனே ஆபரேஷன் பண்ண 5 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. நீங்க கொஞ்சம் கொடுத்து உதவ முடியுமா? நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத செல்லம்மா. பொண்ணு கொடுத்த இடத்துல கடன் எல்லாம் கேட்க கூடாது. நாளைக்கு சம்பந்திங்கிற உறவு அருந்து போயிடும். அம்மா அது அவங்க கொடுத்த பணமா? டேய் அது அவங்க கொடுத்த பணமாவே இருக்கட்டும்டா. ஆனா அது இப்ப நம்ம பணம். அந்த பிடியா மூஞ்சி எவனாவது கட்டுவானாடா? உன்ன மாதிரி ஏமாந்த வந்தான் கட்டுவான். வரதட்சணையே கொடுத்த பணம் அதை யாராவது திருப்பி கொடுப்பாங்களா? ஏன் செல்லம்மா, கொடுத்த 10வது நாளே திருப்பி கேக்குற? உனக்கு வெக்கமா இல்ல? புருஷன் வாச பக்கமா வந்து கொடுப்பானா, நீ கொல்ல பக்கமா வந்து வாங்கிப்பியா? சரியான கேடு கட்ட குடும்பமா இருக்கு.